பாவா போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன சொல்லுவாங்க, அப்படியே உலகமே இருண்டு போன மாரி ஆயிடுச்சு. "நீ இத்தனை வாட்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா யாரோ வந்து பார்த்தாங்களா? இப்ப நீயே போயிட்டா எங்களுக்கு யாரும்மா இருக்காங்கன்னு" அந்த ஒரு வார்த்தைக்கு மாத்திரம் அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சு பார்த்தேன். ம். யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஆமா இல்ல 7 இயர்ஸ் யாருமே வந்து பார்க்கவே இல்லையே இந்த சைட்ல இருந்து. இருக்கியா இல்லையான்னு கூட கேட்கல. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதும் வந்து பார்க்கல. அப்போ நானும் போயிட்டேன்னா, அப்புறம் என் பசங்களுக்கு யார் இருக்காங்க ம். பார்த்துக்கிறதுக்கு? அவங்களுக்கு இன்னும் சின்ன பசங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும். அந்த ஒரு வார்த்தை கேட்டாங்க. 2 பேரும் பக்கத்துல உட்கார வச்சு கண்ல தண்ணி கண்ல தண்ணியோட கேட்டாங்க. ஐ செட் நாளைலருந்து தொடமாட்டேம்மா. ட்ரிங்க்ஸ் பக்கம் போக மாட்டேன். நான் தொடமாட்டேம்மான்னு சொன்னேன். அன்னையோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆயிப்போச்சு 5 இயர்ஸ் மேல ஆயிப்போச்சு. டிப்ரஷன் ஃபேஸ்க்குள்ள போற ஒரு சமயம் இருக்குல்ல மேம். வென் ட்ரிங்க்ஸ் நெறைய லைக் ஸ்டார்ட் பண்ண டைம் அதுலருந்து வெளிய ஸ்டார்ட் பண்ண டைம்ல அதுக்கு முன்னாடி ஒயின்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஆ. அதுக்கப்புறம் ஒயின் தான் சாப்பிட்டேன். வேற ஹார்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன். ட்ரை பண்ணல. ம். பாவா போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன என்ன சொல்லுவாங்க, அப்படியே உலகமே இருண்டு போன மாரி ஆயிடுச்சு. அவர் ஷூட்டிங் போனா கூட 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். "என்ன பண்ற பாவா? ஷாட் முடிஞ்சிருச்சா பாவா? ஜூஸ் சாப்பிட்டியா பாவா? ஏதாவது தின்னியா பாவா? யார் வந்திருக்காங்க பாவா? யார்ட்ட பேசிட்டு இருக்க பாவா?" இதே தான். அதாவது ஒரு 5 நிமிஷம் சும்மா விட மாட்டியாடி என்ன? அப்படி இப்படி திட்டுவார் வந்துட்டு என்ன. திட்டு வாங்குனா திருப்பி அடுத்த நாள் அதே தான் கன்டின்யூ ஆகும். ஆல் ஆஃப் சடன் காத்தால பேசிட்டு இருந்த மனுஷன். அதில நைட் வந்துட்டு 2 மணிக்கு வந்துட்டு 4 மணி வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன். திடீர்னு இது ஆல் ஆஃப் சடன் டக்குன்னு போனதுக்கு அப்போ போ போனோனேல புரியல. ஒண்ணுமே புரியல. வெளிய வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் என் 2 பசங்க தான் உட்கார வச்சு என்ன பேசி, அம்மா அது இதுன்னு புரிய வச்சாங்க. 2 பேர் தான் புரிய வச்சாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து அப்ப அம்மா அப்போ மேடம் பார்த்தோம்னா, அந்த தேவதாஸ் படத்துல நாகேஸ்வரன் சார் வருவார் தெரியுமா? என்கிட்ட பக்கத்துல நல்ல காலம் நாய் இல்ல. இல்ல நாய் பக்கத்திலேயே உட்காந்துருப்பேன்னு நெனைக்கிறேன். அந்த லெவலுக்கு போயிட்டேன் நானு. சாப்பிட்டு வந்து அந்த பாபா படுத்திருந்த எடுத்துன்னு போனப்போ படுத்திருந்த அந்த இடத்துல தான் படுப்பேன். மேல ம். பெட்ரூம் போல 7 இயர்ஸ் போல. அதுக்கப்புறம் பசங்க பெரிய நான் ஒரு போகும்போது பசங்க கொஞ்சம் குட்டி குட்டி பசங்க. 12 இயர்ஸ், 13 இயர்ஸ் அந்த மாரி. அப்புறம் அது கூட இப்ப பசங்க கொஞ்சம் பெருசாயிட்டாங்க. பெருசானதுக்கு அப்புறம் ஒரு நாள் உட்கார வச்சு பேசுனாங்க. 2 பேரும் பேசுனாங்க என்கிட்ட. அம்மா இப்படி இப்படி இந்த மாரி எல்லாம் இருக்கு. இத்தனை வருஷம் ஆச்சு அப்பா போயிட்டு. யாருமே வந்து பார்க்கல பாத்தியா? 7 இயர்ஸ்ல யாரோ வந்து பார்த்தாங்களா உன்ன? அப்பா வீட்ல இருந்து ஒருத்தர் கூட வந்து உன்ன பார்க்கல. மெட்ராஸ்ல 2 தம்பிங்க இருந்தாங்க. ஒண்ணு பிரசன்னான்னு, ஒண்ணு அருண். கூட பிறந்த தம்பி அருண். இன்னொருத்தன் பிரசன்னா. அவன் சின்ன வயசுலேருந்து அவன் வந்து எங்க வீட்ல ஒரு பையன் மாரி. அவங்களும் வந்து ஒரு 3, 4 இயர்ஸ் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க கடைசி கடைசி வரைக்கும். அவங்க இறந்து போற வரைக்கும் என் கூட தான் என்ன இந்த பக்கம், அந்த பக்கம் அனுப்பிச்சு விட மாட்டாங்க. நான் வாஷ்ரூம் பண்ணா கூட தாப்பால் போட்டுக்க கூடாது. அங்க வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அந்த மாரி பார்த்துக்கிட்டாங்க என்ன 2 பேருமே. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இன்னும் இதாகி போச்சு. இன்னும் வேற யாருமே கிடையாது எனக்கு. அவங்க 2 பேர் தான் வந்து பார்த்துட்டு போவாங்க. சென்னையில இருந்து வந்து பார்த்துட்டு போனா. மீதி பேருக்கெல்லாம் குழந்தை அவங்களுக்கு குழந்தை குட்டிங்க இருக்கு. பார்த்துக்கணும். ஹாலிடேஸ்ல வருவாங்க, கூட இருப்பாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, போவாங்க. இந்த சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸே இல்ல. இதுவரைக்கும் இல்ல. இந்த 13 இயர்ஸாவே இல்ல. அப்புறம் பப்பு மேகாஷா தான் சொன்னாங்க. "அம்மா பாத்தியாம்மா, இத்தனை வருஷம் ஆச்சு யாரோ வந்து பார்த்தாங்களா? நீ இத்தனை வாட்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா யாரோ வந்து பார்த்தாங்களா? இப்ப நீயே போயிட்டா எங்களுக்கு யாரும்மா இருக்காங்கன்னு" அந்த ஒரு வார்த்தைக்கு மாத்திரம் அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சு பார்த்தேன். ம். யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஆமா இல்ல 7 இயர்ஸ் யாருமே வந்து பார்க்கவே இல்லையே இந்த சைட்ல இருந்து. இருக்கியா இல்லையான்னு கூட கேட்கல. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதும் வந்து பார்க்கல. அப்போ நானும் போயிட்டேன்னா, அப்புறம் என் பசங்களுக்கு யார் இருக்காங்க ம். பார்த்துக்கிறதுக்கு? அவங்களுக்கு இன்னும் சின்ன பசங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தைய பார்த்துக்கணும். இன்னும் நெறைய எனக்குன்னு பாபாக்கு இருந்த வரைக்கும் பாபாக்கு எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ பண்ணேன். இப்ப நான் பசங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு ஆஸ் எ மதர் கண்டிப்பா பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த ஒரு வார்த்தை கேட்டாங்க. 2 பேரும் பக்கத்துல உட்கார வச்சு கண்ல தண்ணி கண்ல தண்ணியோட கேட்டாங்க. ஐ செட் நாளைலருந்து தொடமாட்டேம்மா. ட்ரிங்க்ஸ் பக்கம் போக மாட்டேன். நான் தொடமாட்டேம்மான்னு சொன்னேன். அன்னையோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆயிப்போச்சு 5 இயர்ஸ் மேல ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் சரி. அது பாட்டில பார்த்தா கூட அது தொடணும்னு கூட நமக்கு அந்த ஆசை கூட ம். போயிடுச்சு. நம்ம 2 பசங்களோட அந்த அன்னை அந்த அந்த அன்னைக்கு அந்த 2 பேரும் கேட்ட விதம் இருக்கு பாருங்க. மனசுல வந்து அந்த துக்கத்தோட அந்த கேட்ட விதம்.
அதே வந்து அவங்க வந்து ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு, "அம்மா நீ இந்த மாரி பண்ணக்கூடாதும்மா, அந்த மாரி பண்ணக்கூடாதும்மா. ஏம்மா இப்படி இருக்க?" அப்படின்னு கேட்டு தான் சொன்னேன். "போடா மயிரு" அப்படின்னு திருப்பி அதே தான் பண்ணியிருப்பேன். நிஜமா அப்படிதான் பண்ணியிருப்பேன். பட் அவங்க கேட்ட ம். விதம் வந்து அந்த பொலைட்டா மனசுல அந்த ஆதங்கம், அந்த கஷ்டம், அம்மா இப்படி இருக்காங்களே, அந்த இதோட கேட்ட இது இல்ல. நிஜமாவே எனக்கு அப்புறம் யார் இருக்காங்க அவங்களுக்கு? யாருமே இல்ல. Yeah. டு பி ஃபிராங்க். அவங்க 2 பேரும் அனாதை தான் நான் இல்லைன்னா. சரி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவங்க அவங்களுக்கு ஃபேமிலியோட செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ இனிமேல் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். இனிமேல் தொடமாட்டேம்மான்னு சத்தியம் பண்ணி குடுன்னு கேட்டாங்க. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்கு. சத்தியம் பண்ணா உடனே கண்டிப்பா அது பண்ணுவேன் நானு. நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா பண்ண மாட்டேன். நான் இப்ப இனிமேல் பண்ண மாட்டேம்மா அப்டின்னேன். சத்தியம் பண்ணும்மா. நான் சத்தியம் பண்ணா உடனே இப்பவே திருப்பி வேணாம் இது குடிப்பேன்டா அப்டின்னேன். சரிம்மான்னாங்க. இனிமேல் பண்ண மாட்டேம்மான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். வந்து ஆயிப்போச்சு 5 இயர்ஸ்க்கு மேல ஆயிப்போச்சு. தொடர்றதில்ல. Yes. இப்பல்லாம் வெளிய And வந்தேன். பட் ஸ்டில் ஐ ஃபைட் வித் மை ஹஸ்பண்ட். தி ஸ்ட்ரெங்த் தட் யூ கேரி வித்தின் அது அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் மேம். அண்ட் இப்போ சார் பத்தி பேசும்போது எல்லாமே ஸ்பெஷலா தான் இருக்கும் கண்டிப்பா. ஆனா தி ஒன் திங் நீங்க ரொம்ப உங்ககிட்ட ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டா இருக்கலாம், ஒரு மெமரியா இருக்கலாம். ஏதாச்சும் இருக்கா அவரோடது? அப்படியே நெஞ்சுக்குள்ளே போட்டு ஹோல்ட் பண்ணி தானே வச்சிருக்கேன். அவங்கள விட பெரிய கிஃப்ட் எனக்கு என்ன வேணும்? yeah. இவ வ அது வ வ அவர் குடுத்த அந்த 2 பசங்கள இப்ப வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அது 2ம் வந்து அவங்க ஒய்ஃப் பின்னாடி போயிடும். பட் இருந்தும் அவரு மாத்திரம் எப்பவுமே என் கூட தானே இருப்பாரு. சூப்பர் மேம். அண்ட் தென் இப்போ பேக் டூ இண்டஸ்ட்ரி வந்திருக்கீங்க. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள பார்க்கறதுக்காக. பேக் டூ ட்ராக் வந்தா சூப்பரான கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தா அஃப்கோர்ஸ் நல்ல கேரக்டர்ஸ் வரணும். அ இந்த கிளாமரா சத்தியமா பண்ண முடியாது என்னால. வயசும் ம். இல்ல. 2 பசங்களுக்கு வந்து தாய். நான் இப்போ இந்த வருஷம் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தேன்னா, அடுத்த வருஷம் பாட்டி. இல்லைனாலும் பாட்டின்னு தான்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்ணி வச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து வந்து அம்மம்மா, 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 அம்மம்மான்னு சொல்லுவாங்க தெலுங்குல. பாட்டி, பாட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆயெல்லாம் பாட்டின்னு தான் ம். கூப்பிடணும். ஸோ அந்த ஏஜுக்கு வந்துட்டோம் நம்ம. அதுக்கேத்த மாரி கேரக்டர் ரோல்ஸ். கேரக்டர்ஸ் வரும். அதுக்கேத்த மாரி எஸ். கேரக்டர்ஸ் வரணும். நாளைக்கு வந்து என் பொண்ணோ, என் பசங்களோ, இல்ல வந்து மருமகளோ, மருமகள்களோ, இல்ல பேரன் பேத்திங்களோ, அம்மா இந்த பாட்டி வந்து இந்த வயசுக்கு அப்புறம் இந்த மாரி அசிங்கமா பண்ணியிருக்காங்கன்ற அது முன்னாடியே எப்படியும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் மருமகளுக்கு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சே தான் ம். கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என் பேரன் பேத்திங்க வந்து வந்து என்ன பாட்டி இந்த மாரி நடிச்சிருக்காங்களேன்ற ஒரு பேர் வரக்கூடாது. நான் ஒரு வேள நடிச்சேன்னா, இப்ப இனிமேல் நடிச்சேன்னா. ஸோ அந்த மாரி இல்லாம ஒரு நல்ல கேரக்டர்ஸ் மாரி வந்துச்சுன்னா, எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ம். ஸோ நடிக்க வேண்டிய அவசியமும் அ இல்ல எனக்கு இப்போ. ஆக்சுவலி அது மாரி இல்ல. அதனால தான் பணம் சம்பாதிச்சு தான் வாழணுங்கிற பொசிஷன்ல நான் இல்ல. எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு அந்த டைரக்டர், அந்த ப்ரொடியூசரு அவங்க என்கிட்ட அ பிஹேவ் பண்ற விஷயம், என்ன வந்து ட்ரீட் பண்ற விஷயம், என்னுடைய எனக்கு குடுக்குற அந்த மரியாதை, அதெல்லாம் இருந்து எனக்கு ஓகேன்னு இது பண்ணுச்சு. நெனச்சேன்னா, ஐ வில் டூ ஃபிலிம்ஸ். அதர்வைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல எனக்கு இல்ல. எஸ். பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு ஓகே ஆச்சுன்னா, ஓகேன்னு தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன். நான் இப்படியே தான் இருப்பேன். நான் மாற மாட்டேன். ம். நான் வந்து நான் வந்து எப்ப எப்ப எப்படி இருக்கனோ, ம். அதே மாரி தான் இருப்பேன். அதுக்காக வந்து இப்ப ஒரு ஒரு வாட்டி சின்ன படங்கள் கூட இருக்கலாம். அதுக்காக ம். அங்க போயிட்டு வந்துட்டு நான் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தா எனக்கு சாப்பாடு வேணும். நான் இப்படி தான் இருப்பேன். அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். பிகாஸ் ஈவன் ஐ எம் ப்ரொடியூசர். நானும் வந்து ஒரு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ம். எனக்கு அந்த ப்ரொடியூசரோட வலி இப்ப என்னங்கிறது தெரியும். 100% தெரியும். 100% தெரியும். அந்த ப்ரொடியூசரோட வலி. அந்த பட்ஜெட் சினிமா பண்ற இது அதெல்லாம் நானும் படம் பண்ணியிருக்கேன். நான் இந்த நெறைய ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்னொரு படத்துல. ஸோ அந்த வலியெல்லாம் எனக்கு தெரியும். பட் அப்ப அந்த இல் ட்ரீட்டர் சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த மாரி இல்ல ம். இப்படிதான் எஸ். இருக்கணும், அப்படித்தான் பண்ணணும். அந்த மாரி எல்லாம் பண்ணாங்களா? இல்ல கண்டிப்பா என்னால பண்ண முடியாது. பண்ண முடியாது. ம். என்னால முடியாது. அந்த மாரி பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஏத்த மாரி கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா, எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை கிடைச்சதுன்னா, கண்டிப்பா நல்ல படங்களா இருந்தா ஒர்க் பண்ணுவேன். அது சின்ன ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், பெரிய ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், அதெல்லாம் ஐ அம் நாட் பாதர்ட் அபௌட் தட். இன்னைக்கு சின்ன ம். ஆர்டிஸ்ட், நாளைக்கு பெரிய ஆர்டிஸ்ட். எஸ். நான் பெரிய ஆர்டிஸ்ட்னாலும் இப்பல்லாம் நெறைய பேர் காணாமயே போயிட்டாங்க. இப்பல்லாம் ஒரு 10 படம் பண்றாங்க.
10 படத்துல வந்து 4 படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் திருப்பி அவங்க வால் வந்து அப்படியே டொயின்னு இப்படி மேலே ஏத்திடுறாங்க. அப்படியே போட்டு அமுக்கிட்டு பார்த்தா பார்த்தா இன்னொரு ஹீரோ வந்துடுறாங்க. இப்பல்லாம் அப்படிதான் ம். ஆயிப்போச்சு இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. புது டைரக்டர், பழைய டைரக்டர்லாம் கிடையாது. எனக்கு என்னோட கேரக்டர் நல்லா இருக்கணும். எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சதுன்னா, ஐ வில் டூ. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுவும் நம்மளும் நான் கேட்குற ரெம்யூனரேஷன் கூட நான் கேட்குற ரெம்யூனரேஷன் நான் கேட்பேன். ம். அதுவும் ஒத்துப்பட்டு வரணும். எனக்கு கதை புடிச்சிருந்தா கம்மி பண்ணலாம், இல்ல பண்ணாம இருக்கலாம். அது வேற விஷயம். இந்த மாரி வந்துச்சுன்னா வொர்க் பண்ணுவேன். ம். யூ கேன் சீ மீ ஆன் ஸ்க்ரீன். இல்லன்னா எஸ். இப்படியே இருந்துருவேன். அதுக்கப்புறமா வந்து இப்ப வந்து நீங்க வந்து டிஸ்கோ சாந்திய இன்டர்வியூ பண்றீங்க. நாளைக்கு வந்து திருப்பி ஒரு வேற இன்டர்வியூ வந்தேன்னா, நான் நடிகர் மேகாம்ஷோட அம்மாவா வரலாம், இல்ல நடிகர் சஷாங்கோட அம்மாவா வரலாம். அப்படி என்ன வந்து கண்டிப்பா. ஃபேஸ் வந்து ஒரு ஹாய், ஹாய், ஹாய் அப்படி அப்படி அந்த அந்த டச்ல அந்த மாரி இருப்பேன். டு பி ஃபிராங்க் நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எப்படி நடிச்சிருக்கேன்னு தெரியல. நான் வந்து அது நல்ல பேர் வந்தாலும் சரி, கெட்ட பேர் வந்தாலும் சரி, எல்லாமே வந்து அந்த இன்னாசி பாண்டியனுக்கு தான் போகும். இன்னாசி நான் இப்பவே சொல்லிடுறேன். நான் இன்னாசிய வந்து அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவேன். அன்னாசி ம். பழம் இருக்குல்ல, அதனால இன்னாசிய ஆ. வந்து இது எனக்கு நல்ல பேர் வந்தாலும் சரி, கெட்ட பேர் வந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து இன்னாசி பாண்டியனுக்கு தான் போகும். ஏன்னா, இன்னாசி சொன்ன மாரி தான் நான் நடிச்சிருக்கேன். நான் ஒரு ஒண்ணு சொன்னேன். இன்னாசி வந்து என்கிட்ட வந்து, "மேடம் இல்ல மேடம். நீங்க ஃபேஸ் இப்படி வச்சுட்டு நீங்க இப்படிதான் பண்ணணும் மேடம். இப்படிதான் நீங்க பேசணும் மேடம்" சொன்னாரு. அவர் சொன்ன மாரியே நடிச்சேன் நான். அவ்வளோதான். நான் அது என்னோட ஓன் ஆக்டிங் கிடையாது. நான் பண்ணது எல்லாமே இன்னாசி சொன்னது தான் பண்ணேன். ஸோ இன்னாசி நான் நல்ல பேர் வந்தாலும் எல்லாமே 100% உங்களுக்கு தான் சேரும். நான் நல்லா பண்ணலினாலும் 100 இல்ல 200% உங்கள தான் போய் சேரும். நான் அதையும் சொல்லிடுறேன் இப்ப அண்ணாச்சி கிட்ட. பட் இன்னொன்னு வந்து நான் வந்து மிஸ்டர் புல்லட் பட புரொடியூசர் மிஸ்டர் கதிரேசன், ம். அப்புறம் மிஸ்டர் அது டைரக்டர் இன்னாசி பாண்டியன், அப்புறம் வந்து கேமராமேன் அரவிந்த் சிங், அப்புறம் என் 2 தம்பிங்க. அம் லாரன்ஸ், எல்வின். இவங்க ம். எல்லாருக்குமே நான் வந்து ம் தேங்க் பண்றேன். பிகாஸ் இனிமேல் படம் பண்ணுவேனா, பண்ண மாட்டேனான்னு தெரியாது. பட் அகைன் கம்பேக்குக்கு வந்து ரீசனா இருந்தவங்க இதுல இவங்க எல்லாரும். அதுல மெயினா வந்து நான் எல்வினுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவன் தான் வந்து அக்கா பண்ணா நல்லாருக்கும், அக்கா பண்ணா நல்லாருக்கும். அவன் தான் அந்த ப்ரொடியூசர், அந்த டைரக்டர் கிட்ட நாங்க 2 ம். பேரும் எவ்ரிடே டச்ல இருப்போம். நானும் எல்வினும். ஸோ வந்து அக்கா இல்ல, முன்னாடி மாரி இல்ல. அக்கா இப்ப நல்லா ஆயிட்டாங்க. இப்ப கொஞ்சம் பார்க்க தண்ணியெல்லாம் அடிக்கிறதில்ல. தண்ணியெல்லாம் விட்டாங்க. அக்கா நாங்க டெய்லி பேசும்போது WhatsAppல பேசிப்போம். அந்த மாரி ம். இல்ல அக்கா வந்து பண்ணா வந்து அக்காவுக்கு ஒரு ரீஎன்ட்ரி மாரி இருக்கும். நம்ம படத்துக்கும் வந்து நம்ம படத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அக்கா பண்ற மாரியும் இருக்கும். அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, அந்த டைரக்டர் வந்து அப்பவும் டைரக்டர் நம்பிக்கை இல்லாம, அந்த இன்னாசி வந்து ஹைதராபாடுக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்போ படம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ளைட் புடிச்சிட்டு வந்துட்டு, என்ன வந்து பார்த்துட்டு, ஓகே மேடம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டு, இந்த படம் பண்ணேன். ம். ஸோ இந்த இந்த எல்லாருக்குமே தேங்க் அந்த 5 பேருக்குமே நான் தேங்க் பண்றேன். மெயின் வந்து எல்வினுக்கு சொல்லுவேன். புல்லட் படம் பாருங்க. ப்ளீஸ் எல்லார்கிட்டயும் ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன். நீங்க லாரன்ஸ்க்கு வந்து எவ்வளோ உங்களுடைய லவ்வும், உங்க அன்பும் குடுத்து லாரன்ஸ் எப்படி ஒரு ஒரு டான்ஸரா இருந்து ஹீரோ ஆனான் லாரன்ஸு. எஸ். அது மாரி எல்வின வந்து லாரன்ஸ்க்கு கோச்சிக்காத, லாரன்ஸ விட இன்னும் நல்ல டான்சர் வந்து இன்னும் ஸ்டைல் ஜாஸ்தி வந்து எல்வின் கிட்ட இருக்கு. நான் பெர்சனலா ம். பார்த்துருக்கேன் நானு. ஸோ லாரன்ஸ் குடுத்த ஆதரவ வந்து எல்வினுக்கும் குடுங்க. என்ன பத்தி அப்புறமா யோசிச்சுக்கலாம் நம்ம. ஸோ எல்வினுக்கும் கூட அவனுக்கும் வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்டு சப்போர்ட் குடுங்க. அதேமாரி நம்ம கதிரேசன் சாருக்காகட்டும் சரி, அரவிந்த் சிங் கேமராமேன் அவருடைய ம். கேமரா ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல என்னைய எப்படி காமிச்சிருக்காருன்னு தெரியல. அதுவும் பார்க்கணும். இல்லைன்னா அரவிந்த் சிங் கூடயும் சண்டை போடுவேன். அப்புறம் டைரக்டர் வந்து நல்லபடியா பாண்டி இன்னாசிக்கிட்டயும் சண்டை போடுவேன். அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த யூனிட்ல இருக்கவங்க புல்லட் யூனிட் மொத்தம் மேனேஜர்ல இருந்து புரொடக்ஷன் பாய் வரைக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ம். மொத்தம் எல்லாருக்கும் அந்த எல்லா கிராஃப்ட்ல இருக்க எல்லாருக்கும் வந்து என்னோட நன்றி. இன்னொரு வாட்டி வந்து எல்வினுக்கு வந்து நான் வினுன்னு கூப்பிடுவேன். வினு ம். தம்பி ஐ லவ் யூ ஸோ மச். எல்வின் நீ நெறைய பெரிய 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 இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா வரணும்னு உன்னுடைய அக்காவா நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். ஐ பிளெஸ் யூ. ஐ லவ் யூ எல்வின். லாரன்ஸ் உன்ன கூட நான் லவ் பண்ணுறேன்டா செல்லம். உன்ன பேர விட்டுட்டு நீ தான் ஃபர்ஸ்ட்டு நீ தான் பெரிய தம்பி. அதுக்கப்புறம் தான் அவன் சின்ன தம்பி. ஓகே. ஐ லவ் யூ லாரன்ஸ் குட்டி. ம்மா.
எல்லாருக்கும் என்னோட சூப் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஐ ஹோப் புல்லட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ ம். உங்களுடைய இதில் வந்து நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. கதிரேசன் இருக்கட்டும் சரி, அரவிந்த் சிங் ஆகட்டும் சரி, கேமராமேன், டைரக்டர், ப்ரொடியூசருக்கு வந்து இது 2வது படமோ 3வது படமோன்னு நினைக்கிறேன். ம். அப்புறம் எல்வினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம், என்னோட ரீஎன்ட்ரி. எஸ். ஸோ உங்களோட ஆதரவு எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும். ம். நான் ஒருவேளை நல்லா பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் ப்ளீஸ் அது மென்ஷன் நான் நல்லா பண்ணலைன்னா என்னை பற்றி தான் நான் பேச பேச முடியும் இங்க. நான் நல்லா பண்ணியிருந்தா நல்லா பண்ணேன்னு சொல்லி எழுதுங்க. ஐ பி எ வெரி ஹாப்பி. நான் நல்லா பண்ணலைனாலும் ம். அதையும் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. பிகாஸ் வந்து நான் ஒரு வேளை திருப்பி படங்கள் பண்ண ஆரம்பிச்சா, நான் வந்து என்னை திருத்திக்கிறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து பத்திரிக்கையாளங்க வந்து பயங்கர க்ளோஸ். அதுவும் நான் இங்கே சொல்லிடுறேன். அதனால வந்து ம். உங்க வீட்டு பொண்ணா நினச்சு மாத்திரம் எழுதாதீங்க. இந்த படத்திலோட ரிவ்யூ மாத்திரம் நான் நல்லா பண்ணியிருந்தேன்னா, நல்லா பண்ணேன்னு இது பண்ணேன். நானும் இல்ல, யாரா இருந்தாலும் சரி. மொத்த யூனிட்ட கண்டிப்பா. பத்தி நான் சொல்றேன். கண்டிப்பா. அந்த மாரி எழுதுங்க. ஸோ ஐ லவ் யூ ஆல். என்னோட ஃபேன்ஸ் ஐ லவ் யூ ஆல். அதே மாரி அ என்னோட ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் அது வந்து ம். நான் இன்டர்வியூ குடுக்கணுன்றதுக்காக இல்ல. பட் ம். எல்லாரும் பழைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரிப்போர்ட்டர்ஸ். த செகண்ட் எஸ். கோஸ் டூ டான்சர்ஸ். ம். அதுக்கப்புறம் தான் மீதி பேர் எல்லாருக்கும். என்ன திருப்பி இப்போ வந்து ரீசென்ட்டா வந்து நான் திருப்பியும் வந்து இப்போ ஒரு ஒரு 1 வீக் பேக் வந்து நான் வந்து என்னோட பழைய பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சந்திச்சேன். ம். ஒரு 2 ஹவர்ஸ் செம்ம கலாட்டா. அதில வந்து கொஞ்சம் பேர் வந்து புதுசான ஆளுங்கலாம் இருந்தாங்க. அவங்கலாம் வந்துட்டு "என்ன இவங்க இப்படி பேசிக்கிறாங்க? என்ன இவங்க இப்படி பேசிக்கிறாங்கன்னு?" அதில வந்து பிஸ்மின்னு ஒருத்தர் இருக்காரு. பிஸ்மி ம். சொன்னாப்ல, "யோவ்! இத விட நாங்கலாம் பயங்கரமா பேசுவோம்யா. நீங்கலாம் புது ஆளுங்க. அதனால உங்க முன்னாடி பேசலையா நாங்க" அப்படின்னாங்க. ஸோ என்ன எனக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து பிரஸ் பீப்பிள் வந்து வந்து எங்க வீட்ல ஒரு ம். ஆள் மாரி. என் கூட பிறந்தவங்க, என் அண்ணன் தம்பிங்க அவங்களோட எப்படி இருப்பேனோ, அதே மாரி தான் அவங்க கிட்ட இருப்போம். அவங்களும் வந்து இந்த பிரஸ் பீப்பிள் கூட என்கிட்ட வந்து ஒரு நடிகைங்கிற முறையில அதுவும் வந்து நடிகைனாவே கொஞ்சம் இதுவா தான் பார்ப்பாங்க. ம். அதுவும் நான் கிளாமர் ஆக்ட்ரஸ் நானு. அப்ப கூட அந்த இது இல்லாம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் நெறைய ஸ்பெண்ட் பண்ணது வந்து பிரஸ் பீப்பிள் அ அ அவங்களால தான். நான் இந்த ம். அளவுக்கு வந்து அங்கேயே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி. என்னோட மெட்ராஸ்ல நான் அவ்வளோ பெரிய வீட்ல இருந்தாலும் சரி, இப்போ இவ்வளோ பெரிய வீட்ல இருந்தாலும் சரி, ம். ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டூ மை பிரஸ் பீப்பிள். என்னோட ம். பத்திரிகை நண்பர்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா, எனக்கு டான்ஸ் தெரியாதப்போவே என்னை பத்தி குறையா எதுவுமே எழுதவே இல்ல. இதுவரைக்கும் ம். என்னை பத்தி ஒரு 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 வார்த்தை கூட இதுவரைக்கும் எந்த பத்திரிகை நீங்க நீங்க தேடி பாருங்க. என்னை பத்தி ஒரு லைன் கூட என்னை பத்தி தப்பா எழுதுனது கிடையாது. எனக்கு டான்ஸ் வராதப்ப கூட. ஒரு வார்த்தை எஸ். கூட எடுத்தேன். ஸோ ஐ தேங்க் தெம். ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்குமே ஐ லவ் யூ ஆல். லவ் யூ சோ மச். கண்டிப்பா மேம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேச முடிஞ்சதுல. அண்ட் நம்ம நேர்ல மீட் பண்ணுவோம் மேம் ஒரு நாள் கண்டிப்பா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் சொன்னேன்ல அப்பயே சொன்னேன்ல. எப்பவுமே அழகா இல்ல, இருக்கீங்க இல்ல, மேம் இல்ல, இல்ல. பார்க்க. நம்மதெல்லாம் சினிமா அழகு. அது நோ அது மேம். பார்த்து என்னோட முகமெல்லாம் பார்த்து பழக்கமாயிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓகே. அதனால அப்படி சொல்றீங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல. பார்த்தோன்னே நான் சொன்னேன். யூ லுக் சோ கியூட். ஐ லவ் யூ. தேங்க் யூ. லவ் யூ மேம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் மேம். பாய். பாய் பாய்.